கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க. அதுல கண்ணையா, நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துத்தான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன். ஏதோ நல்லது செஞ்சீங்க. சார், கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய், டிக்கெட் கொடுக்க சொல்றேன். என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா? யாராவது கோணப்பயலா இருக்கிறான்? என்ன என்ன என்னடா பதிலே காண? வாயத்தோட கழுத. பொட்டி வரலங்க, பொட்டி வரல, பொட்டி வரல, பொட்டி வரல. தண்ணி போற போங்க பார்த்தா பெட்டி முதல்ல போகாம ரெண்டாவது தான் போய் சேர போல இருக்கு. யோ, உனக்கு பொட்டி வரது அவசரமா? நிலைமை பார்த்தா நாம 2 பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம். எனக்கு அப்போ தெரியுங்க. தேங்காய் மட்டை வித்தவெல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கெதி. டேய், மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா. நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு. அங்கேயும் பொட்டி தகராறுதான். என்ன பொட்டி? டேய், கடைக்கால் போட்டு அடிக்க சொல்லிட்டேன். பொம்பளைக்கு நான் தான் டிக்கெட் கொடுப்பேன். நடுப்புல தகவல் பண்ண தூக்கி விட்டு மீச்சு விடுவேன். நீ பாதி பொம்பளை கொடு, நான் பாதி பொம்பளை கொடுக்குறேன். டேய், என்ன தகராறு? பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது? பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வெளியில வாங்க. அறிவட்ட வட்டா பட போட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொம்பளை போட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா? என்னடா பாயத்தோட கழுத. படப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய், மணி அடிக்கடா.